சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா இந்த விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு கர்மகாரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில இருந்துட்டு இப்போ 5ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் எடுத்து வைக்கிற இந்த அடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு இக்கட்டான காலத்துல இருந்து விடுதலை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் நீங்க பட்ட மன உளைச்சலுக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்களுக்கும் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு சனி பகவான். விருச்சிக ராசிக்கு இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால இத பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் மற்றும் புத்திஸ்தானம். இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்து உங்க சுகத்தை கெடுத்துட்டு இருந்த சனி இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால ஓரளவுக்கு நிம்மதி பிறக்கும். ஆனா 5ஆம் இடம்ங்கிறது உங்களோட புத்திசாலித்தனத்தை சொல்லக்கூடிய இடம்ங்கிறதால எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிக்கணும். முக்கியமா ஷேர் மார்க்கெட், ரேஸ், லாட்டரின்னு குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க நினைக்கிற விஷயங்கள்ல இப்போ தலை காட்டவே கூடாது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன தடைகள் வந்து நீங்கும். குலதெய்வ வழிபாடு இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களோட கர்ம வினைகளை குறைச்சு நல்வழிப்படுத்தும். சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்துகிட்டு அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட 7ஆம் இடமான ரிஷபராசியை பார்க்கறாரு. 7ஆம் இடம்ங்கிறது வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களை குறிக்கும் இடம். இதனால கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஒருத்தர் புரிஞ்சிக்காம பேசுறதுனால வீண் சண்டைகள் வரும். அதனால விட்டு கொடுத்து போறது தான் உங்க குடும்ப நிம்மதிக்கு நல்லது. திருமண முயற்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இழுபறி நீடிக்கும். நண்பர்கள் கிட்ட பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்குல ரொம்ப தெளிவா இருக்கணும். யாரையும் முழுசா நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்களோட வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல ஒரு நிதானம் தேவைப்படுற காலம் இது. அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால உங்களோட 11ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கறாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். சனியோட பார்வை இங்க விழுறதுனால உங்களோட வருமானத்துல இருந்த தடைகள் மெல்ல மெல்ல விலகும். ஆனா வர்ற லாபம் உடனே செலவாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கு. மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட இருந்த பிணக்குகள் தீரும். அவங்க மூலமா சில நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் ஒவ்வொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். ஆனா சனியோட பார்வைங்கிறதால எதையும் நீங்க போராடி தான் பெற வேண்டியிருக்கும். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எதுவுமே கிடைக்காது. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கண்டிப்பா வந்து சேரும். சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ கைகூடி வரும். சனி பகவானோட 10ஆம் பார்வை தனுசு ராசி மேல விழுது. தனுசு ராசி உங்களுக்கு 2ஆம் இடம், அதாவது தனம், வாக்கு மற்றும் குடும்பஸ்தானம். இதனால வரவு இருக்கும், ஆனா கையில தங்காது. ஏதாச்சும் ஒரு செலவு வந்துட்டே இருக்கும். பேச்சுல ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா நீங்க யதார்த்தமா பேசுறது கூட மற்றவங்களுக்கு அதிகாரமாவோ இல்லனா தப்பாவோ தெரியலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். சேமிப்புல கை வைக்க வேண்டிய சூழல் வரலாம். அதனால சிக்கனமா இருக்க பழகிக்கோங்க. கொடுத்த கடனை திரும்ப கேட்கிறப்போ நிதானமா கேளுங்க. இல்லனா அதுவே பெரிய பகையா மாற வாய்ப்பிருக்கு. உங்களோட வார்த்தை தான் இப்போ உங்களுக்கு பலமாவும் இருக்கும், பலவீனமாவும் இருக்கும். அதனால பார்த்து பேசுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலை மாறி வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கும். ஆனா புதுசா பெரிய முதலீடுகள் செஞ்சு தொழிலை விரிவாக்கம் செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிங்க. வேலையாட்கள் உங்களை சோதிக்கலாம். அவங்கள அன்பால அரவணைச்சு போங்க. அரசாங்க ரீதியான கெடுபிடிகள் வரலாம்.
அதனால வரவு செலவு கணக்குகளை சரியா வச்சுக்கோங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, அது உங்க தொழிலுக்கே சிக்கலா முடியும். உங்களோட நேரடி மேற்பார்வையில தொழில் நடத்துறது தான் இப்போதைக்கு சிறப்பு. எதையும் நம்பி விடாம நீங்களே இறங்கி வேலை செய்யுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு சவாலான காலமா இருக்கும். ஆபீஸ்ல உங்க மேல கூடுதல் பொறுப்புகள் திணிக்கப்படலாம். நீங்க செஞ்ச வேலைக்கு வேற யாரோ பேர் வாங்குறத பார்த்து மனசு வருத்தப்படலாம். ஆனா பொறுமையா இருந்தா உங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப அடக்கமா இருங்க. வேலையில சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் கூடும். ஊர் மாற்றம் கூட வரலாம். புது வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கடின உழைப்புக்கு அப்புறம்தான் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் கிட்ட உங்க ரகசியங்களை சொல்லிடாதீங்க. இப்போ இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவசரப்பட்டு வேலையை விட்டுடாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாவசு வருட சனிப்பெயர்ச்சி மனரீதியான குழப்பங்களை கொடுக்கும். பிள்ளைகளோட படிப்பு மற்றும் ஆரோக்கியத்துல கவலைகள் வரலாம். குடும்ப நிர்வாகத்துல நீங்க ரொம்ப திட்டமிட வேண்டியிருக்கும். கணவனுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதை நீங்க தான் சாமர்த்தியமா கையாளணும். வேலைக்கு போற பெண்களுக்கு அலுவலகத்துல அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கும். தங்க நகைகள் வாங்கும்போது ரொம்ப கவனமா இருங்க. உறவினர்களோட வருகையால செலவுகள் கூடும். உங்களோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். குறிப்பா அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. முறையான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் கவனம் தேவைப்படும். 5ஆம் இடத்து சனிங்கிறதால ஞாபக மறதி வர வாய்ப்பு இருக்கு. படிச்சது மறந்து போற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அதனால ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பாருங்க. தேவையற்ற நண்பர்கள் சேர்க்கையால படிப்புல ஆர்வம் குறையலாம். அதுல ரொம்ப உஷாரா இருங்க. போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கணும்னா நீங்க மற்றவங்களை விட அதிகமா உழைக்கணும். உயர்கல்விக்காக முயற்சி பண்றவங்களுக்கு கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம்தான் சீட்டு கிடைக்கும். ஆசிரியர்களோட வழிகாட்டுதலை சரியா பயன்படுத்திக்கோங்க. சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பா இருங்க. உங்களோட எதிர்காலத்தை நீங்களே தான் செதுக்கிக்கணும். விவசாயிகளுக்கு இது ஒரு சுமாரான பலனைத்தான் தரும். விளைச்சல் ஓரளவுக்கு கை கொடுத்தாலும் சந்தையில சரியான விலை கிடைக்கிறதுல இழுபறி இருக்கும். வேலையாட்கள் தட்டுப்பாடு உங்களை ரொம்பவே சோதிக்கும். கால்நடைகள் பராமரிப்புல கூடுதல் கவனம் செலுத்துங்க. நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா இப்போதைக்கு அதை அமைதியா கையாள பாருங்க. கோர்ட்டு கேஸுன்னு போறதை தவிர்க்கிறது நல்லது. கடன் வாங்கி புதுசா எதையும் செய்யாதீங்க. இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பயிர்களை காப்பாத்திக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுங்க. அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாத்தான் வந்து சேரும். உங்களோட விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆனா அதுல சில நிபந்தனைகள் இருக்கலாம். உங்க திறமையை நிரூபிக்க நீங்க ரொம்பவே மெனக்கட வேண்டி இருக்கும். பணப்புழக்கம் ஓரளவுக்கு இருக்கும். ஆனா செலவுகளும் காத்துட்டு இருக்கும். புகழும் கௌரவமும் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பதவிகள்ல மாற்றங்கள் வரலாம். மக்கள் மத்தியில நீங்க பேசுற பேச்சு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன தப்பான வார்த்தை கூட உங்க பேரை எடுக்கும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு எதிராக சில சதித்திட்டங்கள் தீட்டப்படலாம். பதவிகளுக்காக அவசரப்படாம பொறுமையா இருந்தா காலப்போக்குல நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்க இப்போ ரொம்ப உஷாரா இருக்கணும். 5ஆம் இடத்து சனிங்கிறதால வயிறு சம்பந்தமான உபாதைகள், செரிமான பிரச்சனைகள் வரலாம். சரியான நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்க. வண்டி வாகனங்கள்ல போறப்போ ரொம்ப நிதானமா இருங்க. தூக்கமின்மை பிரச்சனை வராம இருக்க மனசை எப்பவும் அமைதியா வச்சுக்கோங்க. சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் அலட்சியப்படுத்தாம உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. ஆரோக்கியத்துல காட்டுற அக்கறை தான் இப்போ உங்களுக்கு பெரிய சொத்து. எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த சனிப்பெயர்ச்சியில பார்வை பலன்கள் பத்தி சொல்லணும்னா 7ஆம் இடத்தை பார்க்கறதால குடும்பத்துல நிதானம் தேவை. 11ஆம் இடத்தை பார்க்கறதால வருமானத்துக்கு வழி பிறக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கறதால பேச்சுல எச்சரிக்கை அவசியம். இந்த 3 இடங்களும் சனியோட பார்வையில இருக்கிறதுனால நீங்க எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்யணும். பஞ்சம சனிங்கிறதுனால சில சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கான மன தைரியத்தை இறைவன் கொடுப்பாரு. பயப்படாம நிதானமா செயல்பட்டா இந்த காலத்தை கடந்துடலாம். சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுக்க போறாரு. அந்த பாடத்தை சரியா படிச்சா நீங்க தான் வெற்றியாளர். பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டா விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகாதுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். சனிக்கிழமை தோறும் காலையில எள்ளு தீபம் ஏத்தி வழிபடலாம்.
ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடைமாலை சாத்தி வணங்குறது உங்களோட பஞ்சம சனியோட தாக்கத்தை ரொம்பவே குறைக்கும். முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லனா எள்ளு சாதம் தானமா கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. சனி பகவான் கிட்ட உங்களோட கஷ்டங்களை சொல்லி மனமுருகி வேண்டிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபடுறது உங்களுக்கு பெரிய பலத்தை தரும். கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. வருஷத்துக்கு ஒரு முறை உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் மொட்டையடிக்கிறதோ இல்லனா பொங்கல் வச்சு வழிபடுறதோ ரொம்ப நல்லது. கருப்பு நிற துணிகளை தானமா கொடுக்கலாம். பறவைகளுக்கு, குறிப்பா காகத்துக்கு தினமும் சாதம் வைக்கிறது சனியோட ஆருளை பெற்றுத்தரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதை விளம்பரம் பண்ணாதீங்க. நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தா சனி பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாரு. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே எதையும் தைரியமா எதிர்கொள்றவங்க. ஆனா இந்த பஞ்சம சனிக்காலம் உங்களை கொஞ்சம் நிதானமா இருக்க சொல்லுது. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் ஆபத்துல முடியும். அதனால பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறதுல தப்பில்ல. இந்த 2.5 ஆண்டு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனிதனா மாத்தும். பழைய தவறுகள்ல இருந்து கத்துக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை திட்டமிடுங்க. காலமும் நேரமும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். அதுவரைக்கும் பொறுமையாவும் நம்பிக்கையாவும் இருங்க. முடிவா சொல்லப்போனா விசுவாவசு வருட சனி பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு சில சவால்களை கொடுத்தாலும் அர்த்தாஷ்டம சனி விலகிறது ஒரு பெரிய ஆறுதல். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட உங்களுக்கு இந்த பஞ்சம சனி ஒரு முதிர்ச்சியான ஞானத்தை அள்ளித்தரும். உழைப்ப நம்புங்க, தெய்வத்தை நம்புங்க. சனி பகவான் உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவாரு. குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு கவசமா இருக்கும். இந்த 2.5 ஆண்டு காலம் நீங்க வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சியையும் தெளிவையும் அடைய போறீங்க. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.